கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது மயங்கி விழுந்தவர்களை காப்பாற்றக் கோரி இளைஞர் ஒருவர் விஜயை நோக்கி செருப்பை வீசி கதறிய மற்றொரு வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரனிடம் கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த சனிக்கிழமை கரூரிலே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த பொழுது அவர் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி இரண்டொரு செருப்புகள் அடுத்தடுத்து வீசப்பட்டிருந்தன. அவ்வாறு தங்கள் காலணிகளை கழற்றி வீசியவர்களுடைய பின்னணி தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். முதலில் அந்த காலணியை கழற்றி ஒரு இளைஞர் வீசும் பொழுது அவரை சுற்றியிருந்த அனைவருமே வேடிக்கை தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வீசக்கூடிய அவரை தடுத்து நிறுத்துவதற்கான இந்த முயற்சியிலும் ஈடுபடவில்லை என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் எழுந்திருந்த நிலையில்தான் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, பின்னணி என்ன என்பது தொடர்பாக தொடர்ந்து காவல்துறையினரும் விசாரித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் அந்த பெரும் கூட்டத்தில் சிக்கியிருந்தவர்கள் ஒவ்வொருவரும் எதிர்கொண்ட அந்த சவால்கள் என்ன என்பதை பார்க்கும் பொழுது ஒரு சில இளைஞர்கள் முதலுதவி செய்து உடனடியாக அங்கே சிக்கிக் கொண்டவர்களை மீட்டு அனுப்பக்கூடிய காட்சிகள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசும் பொழுது அவருடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்துக்கு அருகில் இருந்தவர்கள் மயங்கி விழுந்திருக்கக்கூடிய காட்சிகளும் அவர்களை காப்பாற்றுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் மற்றும் அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் முயற்சிக்கக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கின்றன. அதில் ஒரு இளைஞர் விஜயனுடைய பாதுகாவலரை நோக்கி தன்னுடைய காலணியை கழற்றி வீசக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கின்றது. அவருடைய நோக்கம் என்பது கீழே மயங்கி விழுந்து கிடக்கின்றார்கள், அவர்களை காப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த பேருந்தில் நின்று கொண்டிருந்த விஜய் மற்றும் அவர் அருகே நின்று கொண்டிருந்த பாதுகாவலர்களை நோக்கி தன்னுடைய காலணியை கழற்றி வீசக்கூடிய விதமாக இந்த காட்சிகள் பதிவாகி இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அவர் விஜய் பேசும் பொழுதே கதற தொடங்கி இருக்கின்றார் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது இங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்க தொடங்கி இருக்கின்றது, யாரும் தப்பித்து செல்ல முடியவில்லை. அடுத்தடுத்து பலரும் மயங்கி விழ தொடங்கி இருக்கின்றார்கள். அவர்களில் எத்தனை பேர் உயிரிழக்கக்கூடிய தருவாயில் இருக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை. இங்கே சிக்கி மயங்கி கிடப்பவர்களை உடனடியாக மீட்டு அழைத்து செல்ல வேண்டும், அதற்கான உதவியினை விஜய் மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த பதைப்பதைப்போடு தவிப்போடு என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த இளைஞர் தன்னுடைய காலணியை கழற்றி வீசக்கூடிய வகையிலே இந்த காட்சிகள் பதிவாகி இருக்கின்றன. இவ்வாறு ஒரு இளைஞர் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமின்றி அங்கே மயங்கி விழுந்தவர்களை காப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்ட பிறகு விஜய் மற்றும் அவர் அருகே இருப்பவர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதமாக அந்த செயலில் ஈடுபட்டதாக இந்த காட்சிகள் பதிவாகி இருக்கின்றன. அதே நேரம் நேற்றும் இதே போன்ற ஒரு காட்சி வெளியாகி இருந்தது. விஜய் பேசும் பொழுது ஒரு இளைஞர் சர்ச்சைக்குரிய முறையிலே அந்த காலணியை கழற்றி வீசக்கூடிய விதமாக இருந்தது. அவருடைய நோக்கம் என்ன என்பதும் கேள்விக்குரியதாக இருந்தது. விஜயை தாக்க வேண்டும் என்பதாக அவருடைய நோக்கம் இருந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருந்ததா என்று. ஆனால் இன்று பதிவாகி இருக்கக்கூடிய இந்த காலனி வீச்சு இளைஞரை பொறுத்தவரை முழுக்க முழுக்க எப்படியாவது மேலே இருப்பவர்களுடைய கவனத்தை ஈர்த்து அந்த பேருந்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நிலவரம் என்ன என்பதை எடுத்து கூறக்கூடிய வகையிலான ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகின்றது. மேலும் அந்த இளைஞர் ஒரு 5-6 நிமிடங்களுக்கு தொடர்ந்து பதைவதைப்போடு தவிப்போடு கிட்டத்தட்ட ஒரு கதறிய மனநிலையிலேயே இருக்கின்றார் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகின்றது. எப்படியாவது அங்கே சிக்கியிருந்தவர்களை மீட்டு விட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அவர்கள் தொடர்ந்து அங்கே மயங்கி கிடந்தவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை வழங்குவது, உடனடியாக அவர்களை மீட்டு வெளியில் எடுத்து செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டது. தங்கள் கண் முன்னால் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தவர்களை காப்பதற்காக யாருடைய உதவியேனும் தங்களுக்கு கிடைக்குமா என்ற தவிப்போடு நிற்பதாக அந்த காட்சிகள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.